Hello all. லாஸ்ட் வீடியோட கண்டினியூட்டி தான் இது. இந்த வீடியோவில் செமஸ்டர் ஃபீ அண்ட் அகாமடேஷன் பற்றி பார்க்கலாம். செமஸ்டர் ஃபீ நான் சொல்லியிருந்தேன் ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் அப்படின்னு சொல்லிட்டு 1 இயருக்கு 2 செமஸ்டர் ஃபீனு. அதை வந்துட்டு ஃபர்ஸ்ட் செமஸ்டர் ஃபீயை வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு வருஷத்துக்கு அப்ராக்சிமேட்டாக எவ்வளோ சொல்கிறாங்க அப்படின்னா 80,000 SCKலேருந்து 1,50,000 SCK வரைக்கும் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதை வந்து நம்ம ஊரு காசுக்கு கால்குலேட் பண்ணோம் அப்படின்னு சொன்னோம்னா ஒரு 9 lakhs அதாவது 8.5 lakhs to 12 lakhs வரைக்கும் ஆகும் அப்படின்னு. ஸோ நான் தெரிஞ்சுக்கிட்ட பர்சன்ஸ் கிட்ட எல்லாருக்கிட்டையுமே கேட்கும்போது அவங்களுக்கு 1 இயருக்கு மினிமம் 10 lakhs ஆகுது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ அதை வந்து ரெண்டா ஸ்பிளிட் பண்ணிட்டு நம்ம பே பண்ணணும். ஒரு 6 lakhs அந்த மாதிரி நம்ம பே பண்ணணும். ஸோ இதெல்லாமே அஃபிஷியல் ஸ்வீடன் வெப்சைட் தான். ஸோ நெக்ஸ்ட் வந்து இந்த பேமெண்ட்டுக்கு வந்து அவங்க எந்த பேங்க்ல போய் எந்த நேம்ல வந்து நீங்க பேமெண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்க. இது எல்லாமே செக்ல தான் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ இந்தியாவில் இருக்க எல்லா பேங்க்லயுமே வந்து இது எக்ஸஸ் இருக்கு. அடுத்தது இந்த லடோக் வெப்சைட் குள்ளே போயிட்டு ரெஃபரன்ஸ் நம்பர் வரும். ஸ்டூடெண்ட் விசா நம்ம அப்ளை பண்ணும்போது இந்த ரெஃபரல் நம்பரை காட்டி தான் நம்ம வந்து ஸ்டூடெண்ட் விசாவே அப்ளை பண்ண போறோம். ஸோ அதுக்கு அடுத்ததுன்னு பார்த்தோம்னா விசாக்கு சில ப்ராசஸ் இருக்கு. பாஸ்போர்ட் மஸ்ட் அது இந்த மாதிரி நிறைய ப்ராசஸ் இருக்கு விசாக்கு. ஸோ இப்போ நம்ம அப்ளை பண்ணிட்டோம். அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தோம்னா நம்மளுக்கு அவங்க யூனிவர்சிட்டி ரெஸ்பாண்ட் பண்ணிட்டாங்க. ஸோ பேமெண்ட் முடிச்சாச்சு, விசாவும் வந்துருச்சு. விசாவோட ப்ராசஸ் எல்லாமே முடிச்சுட்டு விசாவும் வந்துருச்சு. ஸோ இந்த விசாக்கு நம்ம ஏதாவது பே பண்ணுமா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா விசாக்கு எந்த பேமெண்ட்டும் கிடையாது. விசா வந்து நார்மலாகவே கவர்மெண்ட் சைட்லேருந்து என்ன சார்ஜஸ் அப்ளிகபிளோ அது மட்டும் தான். பயோமெட்ரிக்கு டெல்லி எம்பசிக்கு தான் போகணும். ஸோ எல்லாருக்குமே அதுதான் காமன் ரூல்ஸ். பயோமெட்ரிக்கு டெல்லி எம்பசி தான் போகணும். அதுக்கு நம்ம தான் அந்த சார்ஜஸ் வந்து பேர் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் அங்கே ஏதாவது பேமெண்ட் இருக்குது விசாவோட பேமெண்ட் அப்படின்ற மாதிரி அவங்க சொன்னாங்கன்னா அந்த பேமெண்ட்டை கிளியர் பண்ணிடலாம். அண்ட் விசா வந்ததுக்கு அப்புறமா அகாமடேஷன் சர்ச் பண்ணணும். ஏன் அப்படின்னு சொன்னோம்னா சில நேரத்தில் விசாவில் ஏதாவது ப்ராப்ளம் வரும். அதனால அகாமடேஷன் வந்து விசா வந்ததுக்கு அப்புறம் நம்ம வந்து ப்ராசஸ் பண்ணால் இன்னும் நல்லா இருக்கும். ஸோ அகாமடேஷன் அப்படின்னா நம்ம இங்கிருந்து அதாவது இந்தியாவிலேருந்து நம்ம கிளம்பும் போதே அகாமடேஷன் சார்ஜஸ் என்ன ஏதுன்னு சொல்லி பார்த்துக்கலாம். அதுக்குமே ஒரு வெப்சைட் இருக்கு SSSB. இந்த SSSB அப்படின்ற வெப்சைட்குள்ளே போயிட்டு அகாமடேஷன் வந்து நம்ம சூஸ் பண்ணிக்கலாம் என்ன மாதிரி அகாமடேஷன்ஸ் வேணும். ஏன்னா பிகாஸ் இதில் வந்து நம்மளுக்கு லோ பட்ஜெட்லேயும் இருக்கும் ஹை பட்ஜெட்லேயும் இருக்கும். ஸோ ரெண்டுமே இருக்கும்போது நம்மளுக்கு எது செட் ஆகும் அப்படின்னு சொல்லி பார்த்துக்கலாம். ஸோ நான் கேள்விப்பட்ட வரைக்கும் லாபிஸ் அப்படின்ற ஒரு அகாமடேஷன் சென்டரில் தான் வந்து 5,000 SCKலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. அதாவது காமன் கிச்சன் ஹாஸ்டல் மாதிரி காமன் கிச்சன் அண்ட் ரூம்ஸ் வாஷ்ரூம்ஸ் எல்லாமே நம்மளுக்கு செப்பரேட்டாக இருக்கும். பட் கிச்சன் மட்டும் ஒரு காரிடார்ஸ்க்கும் வந்து காமனாக இருக்கும். நம்ம போய் குக் பண்ணிக்கலாம். ஸோ வந்து இந்த 5,000 அப்படின்றது அந்த ரூம் ரெண்ட் மட்டும் தான் நான் சொல்கிறேன். ஸோ இதுக்கப்புறம் நீங்கள் கிராசரிஸ் வாங்குறதோ நீங்கள் குக் பண்ணி உங்களோட எக்ஸ்பென்ஸ் எல்லாம் பார்த்துக்கிறதோ அது எல்லாமே நீங்கள் தான் தனியாக பார்த்துக்கணும். நெக்ஸ்ட்டு எல்லாமே பண்ணியாச்சு, அகாமடேஷனும் கிடச்சிருச்சு. அந்த அகாமடேஷன் வந்து கியூவில் வந்து நம்மளுக்கு போயிட்டு தான் கிடைக்கும். 2 months ஆகலாம் 3 months ஆகலாம், நம்மளோட லக்கு பொறுத்தாது. ஏன்னா நம்ம சூஸ் பண்ணுற அகாமடேஷன்ஸையும் பொறுத்தாது. இந்த மாதிரி ஸ்வீடனை பற்றி இன்ஃபர்மேட்டிவான விஷயம் தெரிஞ்சுக்கிறதுக்கு என்ன ஃபாலோ பண்ணிக்கோங்க, என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.